ஓகே ஹாய் ஹலோ பெஸ்ட் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா முரளிமோகன். ஸோ அன்அகாடமியில் நான் லைவ் கிளாஸஸ் அண்ட் ப்ளஸ் கிளாஸஸ் ரெண்டுமே வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம வந்து எக்கனாமிக்ஸை பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஈவினிங் இந்த கரெக்டாக 5 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம், ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ்லாம் சில வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எம்சிக்யூஸ் முடித்த உடனே நான் அது ரிலேட்டடாக வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக அப்படியே நான் வந்து ஒரு ஷார்ட்கட் பிடிஎஃப் இதுவும் சேர்த்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ நம்ம அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு 15 கொஷின்ஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் மாடல் கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்தியன் எக்கனாமிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 கொஷின் நீங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ தட் இஸ் த திங். ஸோ அப்போ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு வந்து டெய்லி 5 மணிக்கு வந்து ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா சில எம்சிக்யூஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். நம்ம ஸோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு எம்சிக்யூஸ் முடித்தோடனே அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இல்லை, ஆக்சுவலாக அந்த பவர் பாயிண்ட்லேயே நான் வந்து ரன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வந்து 5 இயர் பிளான்ஸ் பார்த்தோம். ஸோ 5 இயர் பிளான்ஸ்லேருந்து என்னென்ன ஷார்ட்கட்லாம் தேவை, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பிபிடி நான் வந்து கடைசியில் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட்லேயும் நான் பிளானிங் கமிஷன் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ பிளானிங் கமிஷன். ஓகேங்களா. ஸோ பிளானிங் கமிஷன் தான் இன்றைக்கி வந்து டாபிக்ஸ், அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த பிளானிங் கமிஷன் முடிச்ச உடனே மறுபடியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளானிங் கமிஷனோட ஒட்டுமொத்த அந்த டீட்டெயிலை நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அது வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளானிங் கமிஷன். ஓகேங்களா. ஸோ பிளானிங் கமிஷன். ஸோ அன்அகாடமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் ப்ளஸ் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அன்அகாடமி லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன இது வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து நான் வந்து இல்லை ஸ்பெஷல் கிளாஸை பார்க்குறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் இதுதான் உங்களுக்கு. ஏன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவ்வளோதான், அந்த கிளாஸை மறுபடியும் உங்களால் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் ஸ்டடி மெட்டீரியல்ஸும். பட் நீங்கள் ப்ளஸ் கிளாஸஸில் அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். அந்த பிடிஎஃப் மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் எப்போ வேணாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. எப்போ வேணாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம டேட்டா இன்னைக்கு கிளாஸ் போகலாங்களா. ஸோ பிளானிங் கமிஷன். ஓகேங்களா. ஸோ பிளானிங் கமிஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோட ரெஃபரல் கோட் பார்த்தீங்கன்னா முரளிசுரன். ஸோ இந்த ரெஃபரல் கோட் வச்சு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளானிங் கமிஷன் வாஸ் ஃபார்ம்டு இன் டேஷ். ஓகேங்களா. ஸோ பிளானிங் கமிஷன் முதலாக எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, ஸோ எப்போ வந்து ஃபார்ம் பண்ணாங்க உங்களுக்கு பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது? மார்ச் 1950ங்களா, ஏப்ரல் 1950, மே 1950, ஜூன் 1950ங்களா? ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து 1951 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று நான் வந்து நடத்தினேன் இல்லைன்னா இந்த போன கிளாஸில் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ 1951 5 இயர் பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 5 இயர் பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் உங்களுக்கு வந்து அந்த 5 இயர் பிளானை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிராஃப்டை வந்து உங்களுக்கு வந்து வடிவமைச்சு அந்த டிராஃப்டை கொண்டு போய் கேபினெட் கமிட்டி கிட்ட போய் சப்மிட் பண்ணுறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பிளானிங் கமிஷன் தான் உங்களுக்கு சப்மிட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1951 உங்களுக்கு 5 இயர் பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 1950 கண்டிப்பாக பிளானிங் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாங்க ஒரு சான்ஸ். ஓகேங்களா. அப்போ எந்த மாதம் தான் உங்களுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட்? ஸோ மார்ச் 1950, மார்ச்சா, ஏப்ரலா, மே, ஜூன்? ஸோ பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க உங்களுக்கு? ஸோ எப்போன்னு பார்க்கலாங்களா. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச். ஓகேங்களா. ஸோ மார்ச் 1950 தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க பிளானிங் கமிஷன். ஓகேங்களா. ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளானிங் கமிஷன் இஸ் அண்ட் டேஷ். ஸோ இது வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது என்ன பாடி உங்களுக்கு? கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, ஸ்டாச்சூட்டரி பாடியா, நான் ஸ்டாச்சூட்டரி பாடியா? இந்த 4க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் வந்து இருக்குங்க. உங்களுக்கு 4க்குமே கண்டிப்பாக மீனிங் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு என்னென்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து உங்களுக்கு எழுதுனாங்க இல்லைங்களா. ஸோ அதை எழுதும்போது உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்லேயே பார்த்தா இந்த மாதிரி ஒரு கமிஷன் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்டிடியூஷனில் வந்து சொல்லப்பட்டிருக்க வேண்டும்.
ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டிடியூஷன்லேயே உங்களுக்கு அந்த பிளானிங் கமிஷன்ற ஒரு பாடி வந்து இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளான் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற பாடி வந்து சொல்லப்பட்டிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடி வந்து கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லியிருந்தாங்கன்னா வந்து அந்த மாதிரியான பாடியை அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் அப்படின்னா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடினா உங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்படாத பாடி. ஓகேங்களா. கான்ஸ்டிடியூஷனில் இதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதோடைய தேவைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ தேவையை அதிகரித்தனால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாடியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கியிருப்பாங்க, ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னா என்னென்னா, ஸ்டாச்சுட்டரி பாடினா வந்து கேபினெட்டில் வந்து இந்த மாதிரி எதுவுமே சொல்லப்படவில்லை அப்படின்றலாம் பார்த்தோம் நம்ம. ஸ்டாச்சுட்டரி பாடினா உங்களுக்கு ஓகே சரி கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்படவில்லை, ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் மாதிரி பாஸ் பண்ணி லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சைன் போட்டு பார்லிமெண்ட்டில் முறையாக எல்லாத்தையும் நம்ம அந்த பாஸ் பண்ணி இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி மாதிரி ஒரு ஆக்ட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ட் மாதிரி பாஸ் பண்ணி உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து லோக்சபா, ராஜ்யசபா எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஆக்சஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு பாடி ஃபார்ம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாடிக்கு பேர் தான் ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ நான் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அந்த மாதிரி பார்லிமெண்ட்லேயும் வந்து பாஸ் பண்ண கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ பாஸ் பண்ணாத ஒன்று நான் ஸ்டாச்சுட்டரி பாடினா உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் இதை பற்றி பாஸ் பண்ணவே இல்லை, ஆக்ட் வந்து பாஸ் பண்ணவே இல்லை, பாஸ் பண்ணாமலே உங்களுக்கு வந்து ஒரு பாடி வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கொஷின் இது. ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் 2 ஆன்சர் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. ஸோ 2 ஆன்சருமே உங்களுக்கு வந்து யூஸ்வலாகவே வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ இதில் என்ன திங் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் அந்த ரெண்டுமே நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேங்களா. ஸோ நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி சொல்லுவாங்க உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா. இது வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடிசே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாச்சுட்டரி பாடி தான் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அண்ட் நான் ஸ்டாச்சுட்டரி பாடி உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் இதில். போத் பி அண்ட் டி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பேன். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு. அது மாதிரி ஒரு மிஸ்டேக்கில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து தெரியணும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின் வந்து போட்டிருக்கேன் நான். ஓகேங்களா. இது வந்து ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங் கமிஷன் வந்து கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லப்படவில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பாடி வந்து அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன்லேயே உங்களுக்கு வந்து சொல்லப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட்டில் எதாவது பாஸ் பண்ணி ஒரு இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ட் மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணி எல்லாம் இந்த பாடி வந்து கிரியேட் பண்ண கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஏ நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இல்லைனா எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லாமல் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு நான் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லாமல். ஓகேங்க. ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஆன்சர் இதில். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே ஆன்சர் உங்களுக்கு. Next question. Planning commission was formed on the recommendation of the advisory planning board. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ கான்ஸ்டிடியூஷன்லையும் சொல்லப்படவில்லை இந்த பாடி வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல ஆக்ட் பாஸ் பண்ணவில்லை. அப்புறம் எப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து அட்வைசரி பிளானிங் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வந்து இருந்துச்சு உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த போர்டோட சேர்மன்ஷிப்பாக வந்து ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரோட ரெக்கமெண்டேஷன் பற்றி தான் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது மார்ச் 1950 அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அட்வைசரி பிளானிங் போர்டு அந்த போர்டுக்கு பேர். ஸோ இந்த அட்வைசரி பிளானிங் போர்டு தான் என்ன பண்ணாங்கன்னா இதோட சேர்மன்ஷிப் வந்து இந்த 4 பேரில் ஒருத்தர். ஸோ இவரோட ரெக்கமெண்டேஷனில் பேர் தான் பார்த்தவங்களுக்கு பிளானிங் கமிஷன் மார்ச் 1950 அவங்க வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ வந்து யார் வந்து இப்போ சேர்மன்ஷிப்பில் வந்து இருந்தது? டிபி தாருங்களா, எம்என் ராயா, கேசி நியோகியா, சந்தானமுங்களா? 4 பேரில் வந்து யார்? ஸோ யாரும் சொல்லி பார்க்கலாங்களா. ஸோ யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேசி நியோகி. ஓகேங்களா. ஸோ கேசி நியோகி. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வைசரி பிளானிங் போர்டோட சேர்மன்ஷிப்பில் வந்து இருந்தார் உங்களுக்கு. ஸோ இவர் சேர்மனாக இருந்தார். ஸோ இவரோட ரெக்கமெண்டேஷன் படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளானிங் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் வந்து உங்களுக்கு வந்து மார்ச் 1950 உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் இன் இந்தியா இஸ் த சுப்ரீம் ஆர்கன் ஆஃப் பிளானிங் ஃபார் டேஷ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது எதை டெவலப் பண்ணுறதுக்குன்னு பிளானிங் வந்து கொடுக்கும். சோஷியல் டெவலப்மெண்ட், சமூக சமூக வளர்ச்சிங்களா இல்லைனா பொருளாதார வளர்ச்சிங்களா, இல்லை ரெண்டுமே இல்லைங்களா? சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குமா, இல்லை எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மட்டுமே கொடுக்குமா, இல்லை ரெண்டுமே போத் ஏன்பியா, ரெண்டுமே இல்லையா அவங்களுக்கு? ஸோ பிளானிங் கமிஷன் ஓகேங்களா. ஸோ 5 இயர் பிளானெல்லாம் கொடுக்குறது அவங்க தான் உங்களுக்கு. ஸோ அது வந்து எதுக்கான பிளானிங் சுப்ரீம் ஆர்கன் வந்து பரவாயில்ல எதுக்காக பிளானிங் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு? சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுப்பாங்களா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுப்பாங்களா, இல்லை போத் ஏன்பியா நன்னுங்களா? ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்களா, ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து போத் ஏஎன்பி ஓகேங்களா. ஸோ போத் ஏஎன்பி. ஸோ சமூக வளர்ச்சிக்கும் சரி பொருளாதார வளர்ச்சிக்கும் சரி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன பிளானிங் வந்து கொண்டு வரலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து பிளானிங் கமிஷன் உங்களுக்கு வந்து டிராஃப்ட் வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க கேபினெட் கிட்ட ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த பிளானிங் கமிஷன் இஸ் டேஷ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சேர்மன் அப்படின்னா ஓகே. ஸோ எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு என்ன உங்களுக்கு? சரி, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னா உங்களுக்கு சேர்மன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷனோட சேர்மன் வந்து யாராக இருப்பாங்க? பிரசிடென்ட்டுங்களா, பிரைம் மினிஸ்டரா, ஸ்பீக்கரா, இல்லை ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? ஸோ ரிட்டையர் ஆனால் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு உங்களுக்கு வந்து சேர்மனாக இருப்பாங்களா பிளானிங் கமிஷனோட? ஸோ யாருன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா. ஸோ பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேர்மனாக அவங்க வந்து இருப்பார். பிளானிங் கமிஷனோட சேர்மனாக வந்து இவர் தான் இருப்பார் அவங்க. ஓகே. ஸோ இப்போது எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சேர்மன்னா உங்களுக்கு நார்மலாக தெரியும் உங்களுக்கு வந்து தலைவர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னா என்னென்னா, இந்த பிரைம் மினிஸ்டர் பார்த்தா வந்து அஃபிஷியலாக எல்லாம் வந்து என்ன பண்ணாலும் வந்து நியமிக்க மாட்டார்கள். ஸோ பிளானிங் கமிஷனோட தலைவராக பார்த்தா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக அவங்களுக்கு நியமிக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி யாரெல்லாம் வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துமே பார்த்தா வந்து பிரைம் மினிஸ்டரோட சேர்மன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பதவியேற்பு வந்துடும் ஓகேங்களா. இவங்களை வந்து பார்த்தா செப்பரேட்டாக எல்லாருமே வந்து ஒவ்வொரு மினிஸ்டர் வந்து பதவி வைக்கும் போது நான் வந்து உறுதிமொழி அளிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி பண்ணுவாங்க இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக யார் நாட்டில் வந்து நம்ம நாட்டில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காங்களோ, யார் வந்து பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா பிளானிங் கமிஷனோட சேர்மனாக ஆயிடுவாங்க உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த வேர்டு பார்த்தா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படிங்கிறது ஒன்று ஓகேங்களா. ஸோ மறுபடியும் வந்து ஆட்சி திடீர்னு கவுந்துருச்சு, பிரைம் மினிஸ்டர் அந்த போஸ்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு இல்லைனா வந்து பார்த்தா நடுவில் இறந்துட்டாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சேர்மன் ஆஃப் த பிளானிங் கமிஷன் அந்த போஸ்ட்டும் பார்த்தா வந்து வேக்கண்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு யாராச்சும் சேர்மன் வந்து பார்த்தா புதுசாக யாராச்சும் நியமனம் வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்போ அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா பிரைம் மினிஸ்டராக வந்து நியமனம் பண்ண பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளானிங் கமிஷனோட சேர்மனாக கன்வெர்ட் ஆயிடுவார் அவங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொன்று இருக்குது உங்களுக்கு என்னென்னா வந்து வைஸ் பிரசிடென்ட் ஓகேங்களா. வைஸ் பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீ இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ படிச்சிருப்பீங்க நீங்களா, எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா ஆனால் வந்து வைஸ் பிரசிடென்ட். ஸோ அப்போ வந்து எப்படி நம்ம வந்து ராஜ்யசபாவோட சேர்மன் ஓகே உங்களுக்கு, அப்போ நம்ம எதுக்காக அந்த வேர்டு எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் சொல்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னா, யார் வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட்டாக அவங்களுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ, யார் வந்து வைஸ் பிரசிடென்ட் அவங்களுக்கு அப்பாயிண்ட் ஆனாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணால் ராஜ்யசபாவோட சேர்மனாக கன்வெர்ட் ஆயிடுவார் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஸோ இவன் வந்து அந்த ஸ்பீக்கர்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கணக்கெடுப்பு வாக்கெடுப்பெல்லாம் எடுத்து உங்களுக்கு ஸ்பீக்கராக இருந்தால் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், வைஸ் ஆஃப் லோக்சபா, அதே மாதிரி வைஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வாக்கெடுப்பு வந்து எடுப்பாங்க. ஸோ வாக்கெடுப்பு எடுத்து தான் உங்களுக்கு அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு சேர்மன்ஷிப் ஆஃப் ராஜ்யசபா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா, யார் வந்து வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராஜ்யசபாவோட சேர்மனாக அவங்க வந்து கன்வெர்ட் ஆயிடுவார் ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் இஸ் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் வந்து பிளானிங் கமிஷன். ஓகே. அடுத்து ஹூ இஸ் த டிஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி பிளானிங் கமிஷன். ஸோ டிஃபேக்டோ அப்படின்னா என்னங்க சார்? ஸோ டிஃபேக்டோ அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஓகேங்களா. ஸோ ஒரிஜினல் தலைவர் வந்து யார்? ஸோ யார் உங்களுக்கு பிரசிடென்ட்டுங்களா, பிரைம் மினிஸ்டருங்களா, இல்லை டெப்யூட்டி சேர்மனா, சிஇஓவா?
சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் சிஓன்னு தெரியுங்களா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், ஒரிஜினல் டிஃபேக்டோ அப்படின்னா ஒரிஜினல் ஹெட். ஸோ இவர் வந்து யாராக இருப்பாங்க இந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு? யார் அங்கே இருப்பாங்க? ஸோ யாரும் சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து டெபுட்டி சேர்மன் தான் உங்களுக்கு டிஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். ஓகேங்களா? ஸோ அப்போ சேர்மன் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் உங்களுக்கு வந்து சேர்மன். பட் இந்த டிஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்னாங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யாருன்னு சொல்லி அர்த்தம் உங்களுக்கு. ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து பிளானிங் கமிஷனோட சேர்மனாக இருந்தாலும் அவர் வந்து பார்த்தா 24 மணி நேரமும் பிளானிங் கமிஷனர்கிட்ட கூடயே வந்து இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாங்களோ அதுக்கு கீழே வந்து யார் இருப்பாங்கன்னா டெபுட்டி சேர்மன் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த டெபுட்டி சேர்மன் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பிளானிங் கமிஷனில் நடக்கக்கூடிய அந்த தினசரி நடக்கக்கூடிய வேலைகளை ஓவராலாக பார்க்குறது, இந்த டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறது, டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணுறது, அந்த டிராஃப்டை கொண்டு போய் கேபினட் கமிட்டி கிட்ட போய் சப்மிட் பண்ணுறது. ஸோ அந்த வேலை எல்லாமே யார் பார்ப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த டெபுட்டி சேர்மன் தான் அவங்க வந்து பார்ப்பார். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த திங். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி சேர்மன் இஸ் த ஒரிஜினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரிஜினல் அப்படின்னா உங்களுக்கு டிஃபேக்டோ அப்படின்னா ஒரிஜினல் அப்படின்னு சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ டெபுட்டி சேர்மன் இஸ் த டிஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி பிளானிங் கமிஷன். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் வந்து என்னென்ன ரிப்போர்ட் எல்லாம் எழுதணும், ஸோ என்னென்ன டிராஃப்ட்லாம் ரெடி பண்ணணும் உங்களுக்கு. ஸோ ஓவராலாக யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும். ஸோ அந்த மொத்த வேலையும் பார்த்தீங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பார். ஓகே? ஸோ அதனால தான் இவர் என்ன சொன்னாங்க உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்னு சொல்லுவாங்க. ஹூ இஸ் நத்திங் பட் டெபுட்டி சேர்மன். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பிசி. இந்த பிசி அப்படின்னா உங்களுக்கு பிளானிங் கமிஷனுங்க. ஸோ பிளானிங் கமிஷன் இஸ் எமர்ஜ்ட் ஆஸ் அ ரியல் சூப்பர் கேபினட் டியூரிங் விச் பிளான். ஓகேங்களா? ஸோ எந்த 5ஆண்டு திட்டம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு உண்மையான சூப்பர் கேபினட் என்ற பவரை பார்த்தீங்கன்னா வந்து அட்டைன் ஆச்சு. ஸோ 10th 5 பிளானா 11ங்களா 12th 9ங்களா? ஸோ எந்த 5-year பிளான் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிளானிங் கமிஷன் உங்களுக்கு சூப்பர் கேபினெட்ன்றப்போ சூப்பர் கேபினெட்டாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ எந்த பிளான் எந்த 5-year பிளான் அப்போ எதை கெஸ் இருக்குங்களா? அதாவது 21ஆம் நூற்றாண்டில் வந்து முதலான 5-year பிளான் கூட நம்ம வந்து சொல்லாமல் இதை. ஸோ 21st centuryயில் வந்த ஃபஸ்ட்டு 5-year பிளான், அதாவது 2000க்கு அப்புறம் வந்த 5-year பிளான். எந்த 5-year பிளானுங்க 2000க்கு அப்புறம் முதலாக வந்துச்சு? எதை கெஸ் இருக்குங்களா? ஆக்சுவலாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்லி கேட்டிங்கன்னா வந்து 10th 5-year பிளான். ஓகேங்களா? ஸோ 10th 5-year பிளான் தான் உங்களுக்கு 2002 to 2007. ஓகேங்களா? ஸோ 10th 5-year பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2002 to 2007. ஓகேங்களா? ஸோ 2002 to 2007. ஸோ அப்போ தான் வந்து 10th பிளான் வச்சு. ஸோ அந்த 10th 5-year பிளான் வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுக்காக சூப்பர் கேபினெட்ன்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா வந்து அந்த இந்த 2007 to 2002 to 2007 10th 5-year பிளானுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பிளானிங் கமிஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி நம்ம வந்து சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 5-year பிளானை வகுத்து கொடுக்குறது மட்டும்தான் அதோட வேலையாக இருந்துச்சு. அப்புறம் அந்த 10th 5-year பிளான் வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து 2 எக்ஸ்ட்ராவான வேலைகளும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ என்ன எக்ஸ்ட்ராவான வேலை வந்து பிளானிங் கமிஷன் வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 5-year பிளான் மட்டும் டிராஃப்ட் பண்ணாதீங்க, அதையும் சேர்த்து உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ராவான வேலையும் நீங்கள் வந்து சேர்த்து செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து அந்த நீங்கள் வந்து 5-year பிளான் வந்து கொடுத்துறீங்க, நான் அந்த 5-year பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து அந்த 5-year பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண 5-year பிளான் வந்து கரெக்டாக எல்லா ஸ்டேட்ஸ்லையும் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து பார்த்தா சூப்பர்வைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கொடுத்த 5-year பிளான் வந்து பார்த்தா நான் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். ஸோ கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த 5-year பிளான் பார்த்தா வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குதா, எல்லா ஸ்டேட்லையும் பார்த்தா வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிராஃப்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. மற்ற எந்த வேலையும் வந்து பிளானிங் கமிஷன் வந்து செய்ய மாட்டாங்க. பட் இந்த 10th பிளானுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சூப்பர்வைஸ் பண்ணுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், கேபினட் மினிஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு ஸோ எல்லா மினிஸ்டர்ஸும் பண்ணால் அந்தந்த மினிஸ்டருக்கும் சொல்லி சில வேலைகள் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட்டில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், அதுதான் அவங்களோட மினிஸ்டர்ஸோட வேலையை. ஸோ இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பார்க்கணும்.
ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான், அந்த 5 இயர் பிளான் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதான் சொல்லி நீங்கள் தான் பார்க்கணும். அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சென்ட்ரல் மினிஸ்டர்ஸும் பார்த்தா அவங்களோட வேலையை வந்து பார்த்தா கரெக்டாக செய்கிறாங்களான்னு சொல்லி அதையும் நீங்கள் தான் சூப்பர்வைஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ கேபினட் மினிஸ்டர்ஸையும் கேபினட் மினிஸ்டர் தான் பார்த்தா வந்து ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம இந்தியாவில். ஸோ இவங்களே பார்த்தா ஒழுங்காக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க வேண்டியது யாருன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு பிளானிங் கமிஷன். ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் கமிஷன் வந்து இட் எமர்ஜ்ட் as a ரியல் சூப்பர் கேபினட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு 10th பிளானுக்கு அப்புறம். ஓகேங்களா. ஸோ இதுதாங்க அந்த இது நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ பிளானிங் கமிஷன் ரிலேட்டடாக நான் கொடுத்துருக்குது. ஸோ ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த இந்த யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன டேட்டாஸ்லாம் வேணுமோ அது வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பிரைம் மினிஸ்டர், டெப்டி சேர்மன், செக்ரட்டரி, ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்குறேன் நான். நெக்ஸ்ட் எவால்விங் ஃபங்க்ஷன்ஸ், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ வேரியஸ் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ். ஸோ இப்போ தான் பார்த்தா இந்த இடத்துல பாருங்கள் சூப்பர் கேபினட் அவங்க வந்து கன்வெர்ட் ஆனாங்க. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஓகேங்களா. ஸோ ஓகே, நான் அந்த ஒவ்வொரு ஸ்லைட்லையும் பண்ணால் நல்லா பொறுமையாக பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எல்லாம் வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய டீட்டெயில்டாக நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் வந்து பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு டாபிக் பார்த்தா எக்கனாமிக்ஸில் ரொம்ப டீட்டெயிலாக தான் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கோட் பார்த்தீங்கன்னா Murali09. இந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷனலாக 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் திங். ரொம்ப சின்னதாக உங்களுக்கு ரெஃபரல் கோட் டக்கு நீங்கள் போடலாம். Murali09 சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு 10% டிஸ்கவுண்ட் வந்து ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டே சொன்னது தான் நான். இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லா எஜுகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாப் எஜுகேட்டர்ஸ் ஆஃப் இந்தியா தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இன்க்ளூடிங் மீ. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு யாரெல்லாம் டாப் எஜுகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டோட்டலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு எடுக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வந்து 3.5 இயர்ஸ்க்கு மேலே வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ தட் இஸ் த திங். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டாப் எஜுகேட்டர்ஸ் அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ எல்லாருமே கிளாஸ் ஃபுல்லாக டாப் எஜுகேட்டர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெரிய பெரிய அகாடமிஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சங்கர் அகாடமி, மனித நேயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து விக்டர் குரோத் அகாடமி, ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ அந்த பெரிய பெரிய அகாடமிஸோட டைரக்டரேட்ஸ், ஹானரரி டைரக்டரேட்ஸ், நெக்ஸ்ட் பண்ணால் பெரிய பெரிய ஆளுங்க அந்த யூடியூப் சேனல்லாம் இருக்குல்ல, நிறைய யூடியூப் சேனலோட அட்மின் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ப்ளஸ் எஜுகேட்டர் தான் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அந்த எஜுகேட்டர்ஸோட ஹப்பும் பார்த்தா உங்களுக்கு Unacademyல இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தா Unacademyல வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ இந்தியாஸ் மிகப்பெரிய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங். ஸோ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 2க்காக புதுசாக பேட்ச் கோர்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தமிழ்நாடோட உங்களுக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்காக ஒரு பேட்ச் கோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டோட வரலாறு, மரபு மற்றும் பண்பாடு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் கோர்ஸ். நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய இயக்கம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பண்ணவங்களுக்கு ஜாகிரபிக்கு வந்து 2 பேர் இருப்பாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி, வரலாறுக்கு 2 பேர். நெக்ஸ்ட் பண்ணவங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாகிரஃபி வந்து ஜுவாலஜி வந்து எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் பண்ணவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள். நெக்ஸ்ட் பண்ணவங்களுக்கு ஆப்டிடியூட். ஸோ இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு நிறைய இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா டீப்பாக ஸ்கூட்டினைஸ் பண்ணுவாங்க பேட்ச் கோர்ஸில். பேட்ச் கோர்ஸ் அப்படின்னா என்ன சார் சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 2-3 எஜுகேட்டர் சேர்ந்து ஒரே சப்ஜெக்ட்டை பார்த்தா வந்து எடுப்பாங்க. ஸோ அதான் வந்து பேட்ச் கோர்ஸ். ஸோ எல்லாருமே பார்த்தா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் இருப்பாங்களா சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் கோர்ஸஸும் இருக்கும். அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன இருக்கும் சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாகவும் உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிராஷ் கோர்ஸ் ஆன் ஃபிசிக்ஸ், கிராஷ் கோர்ஸ் ஆன் கெமிஸ்ட்ரி, கிராஷ் கோர்ஸ் ஆன் ஜுவாலஜி, கிராஷ் கோர்ஸ் ஆன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 4 சப்ஜெக்ட் வந்து நானே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ அதனால் உங்களுக்கு தனித்தனியாகவும் எடுப்பாங்க. இந்த மாதிரி பேட்சாக சேர்ந்து உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வேலை தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா Unacademy லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கெட் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 months இல்லை 12 months நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இட் வில் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஏன்னா ரொம்ப சீப்பு. 6 monthsக்கெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் 5600 தான் பர் மந்த்துக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபரல் கோட் Murali09. ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட ரெஃபரல் கோட். இந்த ரெஃபரல் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் பார்த்தா வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 10% டிஸ்கவுண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த லேர்னிங் ஆப் நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட். அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 20% வந்து டிஸ்கவுண்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் அகாடமி.
ஓகேங்களா. ஸோ 6 மந்த்ஸ்க்கே இப்போ உங்களுக்கு 5600 தான். இதுலேயும் 20% டிஸ்கவுண்ட் வந்து வந்துடும். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா 7000 பர் மந்த் தான். இன்னும் ரொம்ப 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 சீப் இது. ஸோ 7000 பர் மந்த் தான். இதுலேயும் 20% வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் மறக்காமல் என்னோட ரெஃபரல் கோட் போது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். இன்னும் நம்ம இந்த சப்ஜெக்ட் பண்ணால் இன்னும் நல்லா டீப்பாகவே நம்ம டீச் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்து அன்அகாடமி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. தேங்க்யூ. ஸோ மீண்டும் நம்ம வந்து நாளைக்கு சந்திப்போம். ஓகேங்களா. ஓகேங்க. தேங்க்யூ வெரி மச்.